ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வீராவோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அரவிந்த் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீரா ரெடி ஆகி முடிச்சதும் மாறன் என்ன வீரா கடைசியாக காதில் உங்ககிட்ட சொல்கிறேன், காதில் ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிறதும் வீரா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், உன்னை என் வாழ்க்கையிலிருந்து விரட்டுறதுக்காகத்தான் அரவிந்த் கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், தயவு பண்ணி என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வீராஸ் போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம பிருந்தாவும் சூர்யாவும் செம்ம ஃபீல் பண்ணுறாங்க. பிருந்தா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. மாமா, உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை என் அக்காவுக்கு கிடைக்க மாட்டாங்க மாமா, வாங்க மாமா, எப்படி ஆச்சு, என் அக்கா காலில் விழுந்தாச்சும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னதும் அதெல்லாம் பரவாயில்ல விடு, எல்லாம் நல்லதாக நடக்கும், உன் அக்கா நல்லா இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னுட்டு மாறனும் அங்கேருந்து போயிடுறாங்க. மான்னு பார்த்து கண்மணியை அவங்க அதே சமயம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு. இங்க பார்த்தோம்னா அரவிந்த் நந்தினிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக இருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. உடனே அரவிந்த் என்னடி பண்ணி வச்சிருக்க, ஒழுங்காங்கிறது போ அப்படின்னு மிரட்டினதும் என்னால போக முடியாது, உன் குழந்தை என் வயிற்றுல வளருது, இங்க பாரு, நாங்க உடனே ஐ லவ் யூ சொன்னா அவன் எப்படிப்பட்டவன்லாம் பார்க்காம உங்களை கொடுத்துருவீங்களா, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லையா உன்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னதும் கொண்டு போடு, அதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொண்டுடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ மட்டும் ஏதாச்சும் அங்கே குலப்படி பண்ணன்னு வச்சுக்கேன், உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன், எல்லாருமே கொண்டு போட்டுருவேன், நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, ஒரு விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த பொண்ணு கத்த உடனே கதவை சாத்திட்டு அங்கிருந்து அரவிந்த் போயிடுறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம் என்ன நடக்குதுன்னா நடந்த எல்லாத்தையும் சூர்யா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கதவு திறந்துட்டு போய் கேட்டதும் நந்தினி எல்லா விஷயத்தையும் சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. அட பாவி, அவ்வளவு கேவலமானவனா அவ, சரிமா கவலைப்படாத, கண்டிப்பா அந்த பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றிக்கா, ஏன்னா அவன் குழந்தை என் வயிற்றுல வளருதுக்கா, அவ என்ன கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க, தயவு பண்ணி அவன் எப்படியோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாது அப்படின்னதும் சரிமா நீ இங்கே இரு நான் பாக்குறேன் அப்படின்னுட்டு சூர்யா அரவிந்தோட கேடித்தனத்தெல்லாம் மாறக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட மாற சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சூர்யா அவ்வளவு பெரிய கேவலமானவனா அவன் அப்படின்னதும் ஆமா மாறா, இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த தாலியை வாங்கிக்கோ அப்படின்னது. என்ன சூர்யா இதெல்லாம், இங்க பாரு, நீ தான் வீரா கழுத்துல தாலி கட்டுற, எப்படியோ அந்த கேடு கட்டவன் வாழ்க்கையிலிருந்து நீ தான் வீராவை காப்பாற்றணும், வீரா என்ன சொன்னாலும் கண்டிப்பா அரவிந்த பத்தி நம்பவே மாட்டா, எப்படியாச்சும் நீ அவளை வெறுக்கணுங்கிறதுக்காகவே அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா, அதனால எப்படியோ மனமெடையில வச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னா அதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுரும், இந்தா எப்பவுமே நீதான் அவளுக்கு புருஷன்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு, இந்த தாலியை நீ கட்டு அப்படின்னது. பரவாயில்லையே, எனக்கு இப்போ நிறைய ஆதரவா இருக்கு, சரி கொடுங்க அப்படின்னுட்டு மாற அவங்க அம்மா போட்டோ பார்த்து, அம்மா இப்போ நான் மிகப்பெரிய முடிவு எடுக்க போறேன், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் அம்மா ஆசீர்வாதம் எப்பவுமே நல்லா இருக்கும், அந்த கேடு கட்டவங்கிட்ட இருந்து வீராவை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு மாறா அப்படின்னதும் மாறாவை சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மாப்பிள்ளை தோலை மாதிரி மாலையெல்லாம் போட்டுட்டு மனமேடையில நிக்கிறாங்க. இது பக்கம் அரவிந்த் மாலையெல்லாம் போட்டுட்டு உட்காடுறாங்க. ஸோ நம்ம மாறின பார்த்து கண்மணி அவங்க அத்தையும் பாத்தியா கோமாளி மாதிரி மாலையை போட்டு நிக்கிறான், எனக்கு சிரிப்பு தான் வருது, உள்ள அழுவுறான், வெளியில எப்படி சிரிக்கிறான் பாத்தியா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அரவிந்த் செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா வீரா வந்துட்டு இருக்காங்க. வீராவை பார்த்த மாறன் அந்த இடத்துல செம பார்த்துட்டு வாங்குறாங்க. வீராவை முறைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஏதோ நீதான் பெரிய மாப்பிள்ளை மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்க, மாறா ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னதும் முடியாது, நான் இங்க தான் நிப்பான் அப்படின்னு மாற சொல்லிட்டு இருக்காங்க. நான் மாப்பிள்ளை தோழன் வீரா, நீ உட்காரு அப்படின்னதும் வீராவை முறைச்சு பார்த்துட்டு சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உட்காடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யாவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதும் பிருந்தாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க பார்த்தோம்னா ஐயர் தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னதும் கண்மணி எல்லார்கிட்டையும் தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா அரவிந்த் கையில கொடுக்குறாங்க. அங்க பார்த்தோம்னா அரவிந்த் சரியா நம்ம வீரா கழுத்துல தாலி கட்டலான்னு போகும்போது அதுக்கு முன்னாடி மாறு தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்து கண்மணில இருந்து ராமச்சந்திரன் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க. டே என்னடா பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆகும்போது சூர்யா இங்கால நம்மட பிருந்தா இங்கால பக்கம் நம்ம
வள்ளி 3 பேரும் செம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. டேய் என்ன காரியம்டா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா மாறன் கண்ணத்துல வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தருக்கு என்ன பண்றேன்னு புரியாம தவிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.